ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம தேங்காய் உடைக்கிறது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்கும். நம்ம அர்ஜென்ட்டாக சமையல் பண்ணிகிட்ருப்போம். அந்த சமயத்தில் வந்து தேங்காயிலேருந்து, அதாவது தேங்காய் சட்டிலேருந்து தேங்காய் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஈஸியான மெத்தடில் கையே வலிக்காமல் எப்படி வந்து தேங்காய் ரிமூவ் பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை வந்து நீங்கள் ஃப்ரீ டைமில் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சமையல் பண்ணும்போது வேணும் போது அழகாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் வந்து ஒரு 3 தேங்காய் கிட்ட நான் உடச்சிக்கிட்டேன். அதில் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி கவரில் போட்டுக்கிட்டேன். நீங்கள் பாக்ஸில் இருந்தாலும் பாக்ஸில் போட்டுக்கலாம். இதை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரமாவது ஃப்ரீசரில் வைக்கணும். ஸோ வச்சதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண நான் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் ஃப்ரீ டைமில் பண்ணி வச்சிங்கனாவே நம்மளுக்கு சமையல் பண்ணும்போது அழகாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரம் ஃப்ரீசரில் இருந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் இதை சொல்லக்கூடிய டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சுருந்தோம்ல, அந்த தேங்காய் முழுகக்கூடிய அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். அந்த தேங்காயை வந்து அந்த தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் போட்டு வச்சா போதும். அதிகபட்சமாக தேவையில்லை, ஒரு நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ ஒரு கத்தி எடுங்க. லைட்டாக இந்த மாதிரி ஓரப்பகுதியில் லைட்டாக இந்த மாதிரி பண்ணிங்கனாவே டக்குன்னு ரிமூவ் ஆகி வந்துடும். ரொம்பவும் வந்து நீங்கள் சிரமப்பட்டு எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், டக்குன்னு சுலபமாக வெளியே வந்துருச்சு பாருங்கள். நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த தேங்காவை எடுத்து காட்டுற பாருங்கள். லைட்டாக ஒவ்வொரு தேங்காய் வந்து சட்டுன்னு போட்டோன்னா வந்துடும். ஒரு சில தேங்காய் வந்து லைட்டாக ஓரத்தில் ஒரு 2-3 முறை இந்த மாதிரி குத்தி விட்டிங்கனாவே வந்துடும். இப்போ பாருங்கள், அழகாக சூப்பராக ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்த மெத்தட் பாருங்கள். இட்லி பாத்திரம், அதாவது நீங்கள் ஃப்ரீசர்லாம் வைக்க மாட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த தேங்காய் இதுக்குள்ளே வச்சுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா வந்து ஸ்டவ் ஆனில் வைக்கக்கூடாது. ஆனில் வச்சுன்னா தேங்காய் வெந்துடும். ஸோ இது நம்மளுக்கு தேவை அந்த சூடு மட்டும்தான். லைட்டாக இந்த தேங்காய் பார்த்தோன்னா சூடாக இருக்கும். அந்த சமயங்களில் லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி கத்தி நான் இப்போ வீடியோவில் காட்டுற பாருங்க, அந்த மாதிரி ஓரப்பகுதி லைட்டாக இந்த மாதிரி குத்துனீங்கனாவே சூப்பராக ரிமூவ் ஆகி வந்துடும். பாருங்கள், எல்லாம் சூப்பராக ரிமூவ் ஆகி வந்துடுச்சு. ஸோ இதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு நீங்கள் அந்த பாக்ஸில் ஃப்ரீசருக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா வேணும் போது அழகாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், குயிக்காக ஒரே நிமிஷத்தில் நம்ம தேங்காய் சட்டிலேருந்து தேங்காய் ரிமூவ் பண்ணியாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள், நம்ம கோதுமை மாவெல்லாம் சலிக்கிறோம் அப்படின்னா, சலிக்கும் போது அந்த சலிக்கக்கூடிய அதாவது நம்ம எந்த பாத்திரத்தில் சலிக்கிறோமோ அதை சுற்றி மாவு வந்து கீழே கொட்டிடும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கொட்டாமல் நம்ம சலிக்கக்கூடிய பாத்திரத்தில் நம்ம அந்த சலிக்கக்கூடிய மாவு விழுகணும்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதனால் வந்து நம்மளுக்கு அதாவது மாவு சலிக்கக்கூடிய பிளேஸ் வந்து சுத்தம் பண்ண வேண்டிய வேலை இருக்காது. அதே சமயத்தில் நம்ம வேலையுமே சுலபமாக முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் சலிக்கக்கூடிய மாவை கொட்டிட்டு இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே அந்த சல்லடையில் லைட்டாக இந்த மாதிரி சுற்றி சுற்றி விட்டிங்கனாவே போதும். மாவு வந்து வெளியே எங்கேயும் செதறி போகாது. அதே சமயத்தில் நம்ம செலிக்கக்கூடிய மாவுமே பார்த்திங்கன்னா அந்த பிளேட்டில் வந்து விழுந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வீடியோவில் மாவு எடுத்து சலித்து காட்டுறேன். சலிச்சதுக்கப்புறம் அந்த பிளேட்டுமே எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஒரு சொட்டு மாவு கூடி கொட்டியிருக்காது. ஸோ இதனால் வந்து உங்கள் வேலையுமே மிச்சமாகும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்பொழுதுமே வந்து மாவெல்லாம் சலிக்க எடுக்கிறோன்னா டபுள் வேலையாயிரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலையுமே சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு எல்லாமே சலித்து எடுத்தாச்சு. இப்போ இந்த இது வந்து பிளாக்காக இருக்கனால அவ்வளோ உங்களுக்கு தெரியல. இப்போ நான் கையை வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஒரு சொட்டு மாவு கூட கையில் இருக்காது. இங்கே பாருங்கள், சூப்பராக வந்து இடமே வந்து க்ளீனாக இருக்குது. நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அடுத்த டிப்ஸ் போகலாம். நம்ம வீடுங்களில் கதவுலாம் பார்த்திங்கன்னா மழை டைமில் வந்து இந்த கதவெல்லாம் க்ளோஸ் ஆகாது, ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் மெழுகுவர்த்தி இருக்கும்ல, அந்த மெழுகுவர்த்தி இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மெழுகுவர்த்தி எடுத்ததுக்கப்புறம் வந்து இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. இந்த ஓரப்பகுதி இந்த இடத்துல வந்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சதுக்கப்புறம் வந்து வேஸ்லின் இருந்துச்சு, அந்த வேஸ்லினுமே அந்த மெழுகுவர்த்தி தேய்ச்சோம்ல அதுக்கு மேலே லைட்டாக வேஸ்லினுமே தடவை வைக்கணும். ஒரு சில வீட்டில் அந்த மாங்காய் மரம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மரத்தில் செஞ்ச கதவுலாம் பார்த்திங்கன்னா மழை டைமில் ரொம்ப உப்பி போயிடும். ஸோ கதவே உங்களுக்கு க்ளோஸ் பண்ண வராது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கதவு சட்டுன்னு க்ளோஸ் பண்ண வரும். இப்போ பாருங்கள், மெழுகுவர்த்தி தேய்ச்சாச்சு. அதுக்கு மேலேயே வந்து கொஞ்சமாக நான் வேஸ்லின் தேய்ச்சிக்கிட்டேன். இது மட்டும் இல்லை, இந்த ஓரப்பகுதியில் இந்த இடத்துலையுமே வந்து லைட்டாக வேஸ்லின் தேய்ச்சிக்குங்க.
தேய்ச்சதுக்கப்புறம் நீங்கள் கதவை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்து க்ளோஸ் பண்ண வரும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் பாருங்கள், நம்மளோட டோர் சூப்பராக க்ளோஸ் ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸை பிடிச்சி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.